கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் தியானத்திற்கு எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். 22ஆம் வசனமும் சேர்த்து 22 23. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். God's hand is good to them that seek him. அவரை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் அவரை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. ஆனா இந்த ஒரு வசனத்தை படிச்சா நமக்கு இதனுடைய ஆழம் என்னன்னு புரிய போறது இல்ல. இந்த அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சீங்கன்னா தான், ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இந்த அதிகாரம் முழுசு நீங்க படிச்சாதான் ஏன் எஸ்ரா இந்த காரியத்தை சொல்லுகிறான் அப்படிங்கிறதற்கான காரணம் புரியும். அவன் ஒரு காரியத்தை சொல்றான், வழியிலே சத்துருவை விலக்கி. அப்ப நம்முடைய வழியில யார் இருக்கிறா? சத்துருக்கள். எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு இந்த வழியில எங்களுக்கு என்ன வேணும்? துணை வேண்டும். நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா புரியும். கோரேஸ் என்கிற ராஜாவின் நாட்களில பாபிலோன்ல அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருந்த யூதர்கள் 70 வருடங்களின் முடிவில் கோரேசின் நாட்களில் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்கிற ஒரு அறிவிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், 70 வருஷம் இவர்கள் பாபிலோன்ல போய் இந்த ஜனம் என்னவா இருக்கும்? அடிமைகளாக. அந்த 70 வருடத்தின் முடிவிலே கர்த்தர் உங்களை சந்தித்து திரும்ப கொண்டு வருவார்னு அவன் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு 70 வருடங்களாச்சு. ஒரு ராஜ்யம் அழிந்து போகக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டது. அந்த ராஜ்யம் தான் பாபிலோன். நேபுகாத்நேச்சார்ல ஆரம்பிச்சு கடைசியில 70 வருஷம் முடிவில பாபிலோன்ல இப்பொழுது 3 ராஜாக்கள் காலம் முடிஞ்சிருச்சு. நேபுகாத்நேச்சார், அவன் மகன், அவன் பேரன் பெல்ஷாத்சார், எல்லார் காலமும் முடிஞ்சு இப்ப என்ன ஆகுது? ராஜ்யம் மேதியனாகிய தரியுவின் கையில் வருது. அவன் பாபிலோன் ராஜா கிடையாது, அவன் மேதிய தேசத்தான். இப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுகுது. அது விழும் பொழுது பாபிலோனை யார் கைப்பற்றுகிறது? மேதிய சாம்ராஜ்யம் கைப்பற்றுகிறது. மேதியன் ஆகிய தரியு ராஜ்யத்தை எடுத்துறா. தரியு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமானவன் அல்ல. ஆனா தரியுவின் நாட்களுக்கு பிறகு கோரேஸ், இங்கிலீஷ்ல சைரஸ், இந்த கோரேசின் நாட்களில் கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார். ஏவின பொழுது அவன் இப்ப என்ன சொல்றான்? இந்த பாபிலோன்ல அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட யூதர்கள் எல்லாரும் யார் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போக விரும்புகிறார்களோ அவங்க என்ன செய்யலாம்? திரும்பி போகலாம். வாசிங்க 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரத்துல 22ஆம் 23ஆம் கடைசி 2 வசனங்கள் வாசிப்போம்.
எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒரே தெய்வம் தான் ஒருத்தனை போய் அந்த ஆலயத்தை அழி அப்படின்னு கட்டளை கொடுத்தாரு. யாருக்கு? நேபுகாத்நேச்சாருக்கு. இப்ப அதே தெய்வம் கோரேசின் ஆவியை ஏவி அந்த ஆலயத்தை திரும்ப கட்டும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், திரும்பி போகலாம், அவன் போகட்டும். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று. தேவனாகிய கர்த்தர் திரும்பி போகிறவர்களோடு, எருசலேமுக்கு போகிறவர்களோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் தன்னோடு இருப்பாருங்கிற நிச்சயம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் கட்டளையை பெற்ற பிரஜாதி ராஜா சொல்றான், அந்த தேவனுடைய ஜனங்களில் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகலாம், எருசலேமுக்கு போகலாம், அவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். 2 நாளாகவும் முடிகிறது. எவன் தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாய் இந்த தேசத்தில் இருக்கிறானோ அவன் அடிமையாய் இருக்க வேண்டியதில்லை. காரணம், தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் அடிமையாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்ல. தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விட்டுவிட்டபடியினால் தான் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள் போனார்களே ஒழிய, இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனத்தை தன்னுடைய ஜனமாய் மாற்றும்படி எகிப்தின் 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துதான் உங்களை எனக்கு ஆசாரிய ராஜ்யமாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அவர்களை கானானுக்குள்ள கொண்டு வந்து வைத்தார். ஆனா வைக்கும் போது ஒரு கட்டளையும் கொடுத்தார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனவாசம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது 1-2 நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். சோ நீ அவர்களை கையில அவர் ஒப்பு கொடுப்பாரு. ஒப்பு கொடுக்கும் போது ஜனத்தை நீ என்ன பண்ண முறியடிக்கணும். முறியடிச்சு சங்காரம் பண்ணணும். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். காரணம், அது ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு ஜனம். விக்கிரக ஆராதனைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இன்றைய விக்கிரக ஆராதனை போல அல்ல. அது இதை பார்க்கிலும் கேவலமான ஒரு விக்கிரக ஆராதனை. அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். பிரியமானவர்களே, அது அருவருப்பான ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அந்த ஜாதிகளை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். அதே நேரத்தில் அடிமைகளாய் எகிப்தில் இருந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்து அவர்களை சீர்படுத்தி அவர்களை உருவாக்கி கானான்ல ஒரு ராஜ்யமாய் ஏற்படுத்துகிறார். ஆனா தேவன் அவர்களை ஒரு ராஜ்யமாய் ஏற்படுத்தின பிறகு அந்த ஜனங்கள் தேவனை மறந்து விட்டார்கள். அதுதான் பிரச்சனையே. நமக்கு கஷ்டம் வரும் பொழுது அழுவோம், உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இனிமே யாருகிட்ட போய் நம்ம கஷ்டம் தீர போறது இல்லைன்னு தெரிகிறனால கடைசியா தான் யார்கிட்ட வருவோம்? ஆண்டவர்கிட்ட. கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் டாட்டா, ஆண்டவருக்கு டாட்டா, ஆண்டவருக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறோம். அதுதான் இன்றைய ஜனத்தினுடைய மிக பரிதாபமான ஒரு இஸ்ரவேலுக்கு அதுதான் நடந்தது.
இஸ்ரவேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். அவங்க கர்த்தரை விட்டு விலகினதின் நிமித்தமாக அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அவர்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தாரு. ஏன்னா கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் தான் பரிசுத்தம். கர்த்தரை விட்டு விலகிறது எதுக்காக? அசுத்தத்துக்காகத்தான். ஒண்ணு இல்லைங்க, நம்மளை விட்டு ஒரு 5 குடும்பம் ஜெகோவா விட்னஸ்ல போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுங்க பண்ணாத அட்டூழியமே கிடையாது. இப்போ மனம் போல வாழ்க்கை. நான் தேவ சமூகத்துல அவங்களுடைய காரியங்களை ஓப்பனா சொல்ல முடியாது. எனக்கு எல்லா நியூஸும் தெரியும். இப்ப ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. நினைச்சா அபாஷன், நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். சினிமா பார்த்துக்கலாம், வீட்டுக்குள்ள தியேட்டர் வச்சுக்கலாம், கழுத்துல உத்தராட்ச கொட்டை போட்டுக்கலாம், காவி ட்ரெஸ் போட்டுக்கலாம். இங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பண்ண முடியல. இப்போ மனம் போல வாழ்க்கை. கர்த்தரை விட்டு விலகிறதே பாவம் செய்யறது. எவரும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா இப்ப அவங்களுடைய டீச்சிங் என்ன? நரகம் இல்லை, ஆத்துமா இல்லை. இது ரெண்டு இல்லைன்னா அப்புறம் கர்த்தரும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இஷ்டம் போல என்ன செய்யலாம்? வாழலாம். ஒருத்தங்க இருந்து போறான்னாவே அவன் எதுக்காக போறான்னா, அவன் மனம் போல வாழணும். அதுக்காகத்தான் போறான். அவன் பரிசுத்தமாலாம் ஒரு பயிலும் இல்லை. ஒருத்த வாழ்க்கையும் இப்போ கையில, கழுத்துல, காதுல, மூக்குல எல்லாம் வேற ஏறி இருக்கு. இப்ப ஒரு காலத்துல இதே ஆளு குளத்தூர்ல போய் ஒரு டீச்சர்கிட்ட சொல்றாரு, நாய் கக்குனதை திங்கும் டீச்சர், நீங்க அப்படியான்னு கேட்ட ஆளு. இப்ப இந்த நாய் அடுத்தவன் கக்குனதெல்லாம் தான் கக்குனது மட்டும் இல்ல, எவன் கக்குனானோ எல்லாத்தையும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? தின்னுகிட்டு இருக்கு. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன், சத்தமா சொல்லுங்க, நான் சொல்லல, நீங்களும் சொல்லல, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். அவன் அவாந்தரமாய் போய், அவாந்தர வெளியில் கரளையாய் போய் ஒரு நன்மையும் வர்றத காண முடியாத செடிய போல இருப்பான்னு எரேமியாவுல நாம் படிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு இருக்கணும். இந்த ஜனத்தை சத்தமா, இந்த ஜனத்தை, அது அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தும். பிரியமானவர்களே, நம்மை ரட்சித்தது அவருக்காக, நம்மை மீட்டெடுத்தது அவருக்காக, நம்மை இரத்தத்தினால் கழுவினது அவருக்காக. நாம இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, நோக்கம் அவருக்காக வாழணும். அப்ப பிச்சை எடுக்கணுங்கிறது நோக்கம் இல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியினால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், அல்லது வருங்கிறது கூட பரவாயில்ல, வேணும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வேலையே எனக்கு கிடைக்கல, சம்பளம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாதான் வேலைக்கு வருவேன். வேலை கிடைக்க ரெடியா இருக்கும், வேலையே கிடைக்கல, எல்லா இடத்துலயும் போயிட்டு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும். கடைசி வரைக்கும் வேலையும் கிடைக்க போறது இல்ல, நீ 1 லட்சம் ரூபாய கண்ணால கூட பார்க்க போறதும் இல்லை. தெய்வத்துக்காக வாழாம கூலிக்காரன், வேலைக்காரன் தன் கூலிக்கு, நான் தெய்வத்துக்காக வாழ்ந்தால் என்னை ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை. நான் 1ஆம் தேதி இப்ப முன்னெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பிரைவேட்லயும் சரி கவர்மெண்ட்லயும் சரி ரெஜிஸ்டர்ல என்ன செய்வாங்க, கையெழுத்து வாங்கிட்டு எல்லாருக்கும் கவர் கொடுப்பாங்க. அது ஒரு காலம். அப்ப சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கைய பசங்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ரெஜிஸ்டர் வரல, இது வரைக்கும் கூப்பிடல, என்னாச்சு எனக்கு சம்பளம் இல்லையான்னு. இப்ப அப்படி இல்ல, இப்ப ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடும், அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்டுக்கு
கிரெடிட் ஆயிடும். சில கம்பெனில 1ஆம் தேதியே கிரெடிட் ஆகும், சில கம்பெனில 31ஆம் தேதி, சில கம்பெனில 5ஆம் தேதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர். அதுல நல்ல யோக்கியமான கம்பெனிகள் எவனும் 5ஆம் தேதி வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா 1ஆம் தேதி சேலரி என்ன பண்ணிடுவாங்க, கிரெடிட் பண்ணிடுவாங்க. அப்ப யாரும் சம்பளம் வந்துச்சா இல்லையா, நம்ம வேணா என்ன செய்யலாம், செல் எடுத்து நோண்டி வந்துச்சா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனில என்ன ஆயிடும், செட் பண்ணி இருப்பாங்க, எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. 1ஆம் தேதி ஆனா யாருக்கு எவ்வளவு என்னதுங்கிறத எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா, எக்ஸப்ட் அவங்க சம்பளத்தை குறைக்கணும் அல்லது நீங்க லீவ் எடுத்தீங்க அதை கட் பண்ணணும்னு வந்தால் ஒழிய, நீங்க வேலை பார்த்திருந்தீங்கன்னா 31 நாளுக்கு 30 நாளைக்கு உங்களுடைய ஃபுல் சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், பிடித்தம் போக கிரெடிட் ஆயிடும். சம்பளம் வருமா வராதா, 1ஆம் தேதி தரலன்னு எதுக்கு இன்னைக்கு வேலை செய்ய, சம்பளம் போடுவானா இல்லையான்னு தெரியல, இப்படியே 30 நாளும் போடுவானா இல்லையா தெரியலையே, போடுவானா இல்லையா தெரியலன்னு இப்படி நான் உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னாங்க, மண்டேல போடுவான், வெளியே போடான்ருவான், எவனும் சம்பளம் தர மாட்டான். ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படல, என் வேலையை நான் சரியா செஞ்சா எனக்கு வர வேண்டிய சம்பளமும் சரியா வரும். உலகத்தில் இருக்கிற மனுஷர் வேணா அநீதி உள்ளவர்களா இருக்கலாம், ஆனா தேவன் அநீதி உள்ளவர். அவருடைய நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீ அன்பு கூர்ந்தா போதும், நீ அவரை நேசித்தா போதும், நீ ஆராதித்தா போதும், நீ பரிசுத்தமாய் ஜீவித்தா போதும். இன்னைக்கு சங்கீதத்துல பார்த்த மாதிரி 2 காரணத்துக்காக நான் உயிரோடு இருக்கணும். ஒண்ணு, இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையை நான் தெரிவிக்கணும், வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தை நான் அறிவிக்கணும், அவ்வளவுதான். Live for God, live for His kingdom, live for His glory, live for His name. He will bless you definitely. தெய்வம் ஆசீர்வதிக்காம விடுறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அன்பின் பிரயாசங்களை மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. So, பிரியமானவர்களே, God is the one who is always ready to reward you. உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிற தெய்வம். இதோ சீக்கிரமாய் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அப்ப நம்முடைய கிரியைக்கு அவர் பலன் அளிக்கிற கர்த்தர். நம்ம சம்பளத்தை சுருட்டுற தெய்வம் இல்ல, நம்ம சம்பளத்துல அவர் தின்னு சந்தோஷப்படுகிற தெய்வம் அல்ல, அவர் கொடுக்கிற தெய்வம். தெய்வம் எடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் கொடுக்கிற தெய்வம், அவர் நிறைக்கிற தெய்வம், அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை விட்டு விலகுச்சு, பரிசுத்தத்தை விட்டு விலகுச்சு. ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, you are the children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தா பரிசுத்த ஸ்தலத்துல நில்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், உங்க வாழ்க்கை ஃபுல்லா பரிசுத்த ஸ்தலமா இருக்கு. உங்க வாழ்க்கையில அசுத்தம் வர்றதுக்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயம் கருணாகரவே. தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயம் கருணாகரவே. தெய்வம் உன்னை தனியா விடுற தெய்வம் இல்ல, உன்னை தாங்குற தெய்வம், உன்னை பலப்படுத்துற தெய்வம், உன்னை தப்புவிக்கிற தெய்வம், உனக்கு வழிய ஆயத்தமாக்குற தெய்வம். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் தேவைகளை அறிந்திருக்கிற தெய்வம். நீ இப்ப அடிமையாவும் கொண்டு போகப்படுவ, ஆனா 70 வருஷத்தின் முடிவில அடிமைத்தனத்திலிருந்து நீ மீட்டு திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரப்படும். எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, அந்த தெய்வத்தை இப்ப ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆலயம் இல்லை. அதனாலதான் அந்த பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி உங்களில் இருக்கிற அந்த தேவனுடைய மனுஷன் எவனோ அவன் புறப்பட்டு போக கடவன். ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, கர்த்தருடைய வேலை வந்துருச்சுன்னா
உங்களை எவனாலும் பிடிச்சு இறுக்கி கட்டி வைக்க, உங்களை அடக்கி வைக்க முடியாது, உங்களை மறைச்சு வைக்க முடியாது, உங்களை ஒளிச்சு வைக்க முடியாது. பாதாளம் உங்களை ஒழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினாலும் பரலோகம் உங்களை கட்டவிழ்க்கிறதுக்கு தீர்மானிச்சிருச்சு. யாராலையும் பாதாளத்தால கூட உங்களை அடக்கி வைக்க முடியாது. பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை குப்பை கட்டி இருக்கலாம், ஆனால் அவருடைய வேலை வந்துருச்சுன்னு சொன்னால் கட்டுகள் தெரிக்கும், கட்டுகள் அருந்து போகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், வழிகளை திறப்பார். பிரியமானவர்களே, இந்த ஜனம் தீர்க்க தரிசனத்தை மறந்துருச்சு. 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தீர்க்க தரிசனம் 2 தலைமுறை போயிடுச்சு. ஒருவேளை இப்ப இருக்கிறது 3வது தலைமுறையா இருக்கலாம், அல்லது கை குழந்தையா அடிமையா வந்த ஆளு கூட இப்ப வயசு எவ்வளவு? 70. கை குழந்தையா வந்த ஆளு இப்ப 70, 72, 75. தீர்க்க தரிசனங்களை மறந்து விட்டார்கள். கர்த்தர் மறக்கிறவர், கர்த்தர் நினைவு கூறுகிறவர், கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிறவர் இல்ல. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட பக்கத்துல உங்கள்கிட்ட ஒரு காரியம் பேசி இருந்திருக்கலாம், ஆனா நீங்க அதை மறந்து இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சிந்தையில் அந்த வார்த்தை இருந்து கொண்டேதான் இருக்கு. அது கர்த்தருடைய காதுகளில் துணித்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரம் வரும் பொழுது வார்த்தை வெளிப்படும், வார்த்தை கிரியை செய்யும், வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேரு கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தர் உங்களோடு பேசினத, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். கடைசியில போகலான்னு சொன்னப்போ யார் யார் வர்றாங்கிற ஒரு பெரிய லிஸ்ட். 1ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் இல்ல, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்த்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனத்தில் என்னோடே கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. பிணைகாசின் புத்திரரில் கெர்சோம். இப்போ அர்த்தசாஸ்தாவின் ராஜாவின் காலத்திலேயே கொஞ்சம் பேரு கோரேஸ் எழுதுறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்திலையும் புறப்படுறாங்க. முதல்ல செருபாபேல் தலைமையில கொஞ்சம் பேரு, அதுக்கு பிறகு எஸ்ராவுடைய தலைமையில கொஞ்சம் பேரு, அதுக்கு பிறகு நெகேமியாவுடைய தலைமையில கொஞ்சம் பேரு. இப்படி ஒவ்வொரு ராஜாக்களுடைய நாட்களிலும் இன்னும் போகாம ஒரு கூட்டம் தங்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ராஜாவும் சொல்றான், டேய் கிளம்பி போ, நீ போய் உன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டு, எங்களுக்காகவும் உன் தேவனிடத்துல என்ன பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, பலி செலுத்துங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா நதிக்கு அப்புறத்திலே கொடுக்கப்பட கடவுள் என்று ராஜாக்கள் சொல்கிறார்கள். சோ இப்ப அவங்க ஒரு பெரிய லிஸ்டே எழுதிட்டு வர்றான். எழுதிட்டு வரும்போது 17ஆம் வசனவாசம். கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு பணிவிடைக்காரரை எங்களிடத்தில் 15ஆம் வசனம். 15ஆம். இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி எண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். இப்போ ஒரு பெரிய குரூப்பை எஸ்ரா கூட்டிட்டு வர்றான். எஸ்ரா ஒரு ஆசாரியன். அவன் கூட்டிட்டு வரும்போது அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது இவன் ஒரு பெரிய கூட்டம் வருது. 3 நாள் அந்த அகாவா நதிக்கரையில தங்கி இருந்து இவன் ஒவ்வொருத்தரையா போய் யார் வந்திருக்கிறா நம்ம கூட செக் பண்றான். லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. என்னது லேவியின் புத்திரரில்? இப்ப நீங்க கவனிங்க, லேவியின் புத்திரர் இல்லாம கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வேலை நிறைவேற போகிறது. ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆசாரியர்கள் மட்டுமே கர்த்தருடைய ஆராதனையை முழுசா செஞ்சிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஊழியம் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசலத்திலும். ஆனா பலி செலுத்துறது எங்க? பலி எங்க செலுத்தணும்? பிரகாரத்துல. பலிபீடம் பிரகாரத்துல இருக்கு. பலி செலுத்துகிற இடத்துல வேலை செய்ய வேண்டியது யாருடைய வேலை? லேவியருடைய வேலை. பலி மிருகங்களை தோல் உரிக்கிறதும் கழுவுறதும் சந்து சந்தாய் துண்டிக்கிறதும் அதை சுட்டரித்து சாம்பலாக்குறதும் சாம்பலை அள்ளி கொண்டு போய் கொட்டுகிறதும் அந்த இடத்தை பராமரிக்கிற வேலையெல்லாம் லேவியருடைய வேலையா இருக்கிறது. ஆனா இப்ப தேடி பார்த்தால் லேவியரில் ஒருவர் கூட இல்லை. பிரியமானவர்களே,
தெய்வம் சில காரியங்களை திட்டம் பண்ணி இருக்கிறார். தேவ ஜனங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறதற்கு, அந்த ஆராதனையில உதவி செய்யறதுக்கு யார் தேவை? முதலாவது ஆசாரியர்கள், இரண்டாவது லேவியர்கள். ஆராதனையை நடத்துறது ஆசாரியர்கள், ஆராதனையில உதவிக்காரராயிருக்கிறது லேவியர்கள். இந்த ரெண்டு கூட்டமும் மிக மிக அவசியம். ஆனா எஸ்ராவோடு ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், மற்ற குடும்பத்தார் இருக்கிறார்கள். யாரு இல்ல? லேவியர் இல்ல. அடுத்த வசனம். ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக. இப்ப இத்தோ என்கிற ஒரு தலைவன் அங்கே இருக்கிறான். அவனிடத்துல ஒரு செய்தியை கொண்டு போகும்படி அனுப்புகிறார்கள். கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்துக்கு பணிவிடைக்காரரை, நமது தேவனுடைய ஆலயத்திற்கு பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதானிமியாருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். இப்ப தேவனுடைய ஆலயத்திற்கு பணிவிடை செய்கிற ஜனங்கள் வேணும். அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்புறான், புத்திமான்களை அனுப்பி போய் பேசுறதுக்கு. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே எஸ்ரா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக புறப்பட்ட பொழுது அவர்களுடைய தேவனுடைய கரம் என்ன சொல்லுது வசனத்துல? தயையுள்ள கரம். நீங்க கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தெய்வத்துடைய எப்படிப்பட்ட கரம் உங்க மேல இருக்கும்? தயையுள்ள கரம். இப்போ நீங்க கர்த்தருக்காக அந்த கரம் உங்க மேல இருக்குமானால் உங்க குடும்பத்தின் மேல பிசாசு கை வைக்க முடியுமா? சொல்லுங்க. When you are doing something for the Lord and God's hand is upon you, அந்த தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்றால் அந்த கரம் உங்களை விட்டு விலக போறது இல்ல, உங்க குடும்பத்தை விட்டு விலக போறது. இந்த கரம் என்ன இவன் எஸ்ரா மேல மட்டும்தான் கரம் இருந்ததா? இல்ல, எங்கள் மேல், எஸ்ராவோடு இருந்த எல்லா மனுஷன் மேல. என் கையே இப்ப 2 பேர் மேலதான் வைக்க முடியும், அதுக்கு மேல வைக்க முடியாது. வைக்கணும்னா 3 மண்டையும் இப்படி சேர்த்து வச்சு எவ்வளவு நேரம் வைக்கிறது? நான் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இது 2 இப்படி சாஞ்சி கிடக்கவும் முடியாது. ஆனா தெய்வத்தினுடைய கரம் சர்வ வல்லமுள்ள கரம். அந்த கரம் எங்கள் எல்லார் மேலும் இருந்தது, தயையுள்ள கரம். தெய்வ ஜனமே, when God's purpose is fulfilled in your life, உங்க வாழ்க்கையில தேவ நோக்கம் நிறைவேறும் பொழுது அந்த தேவனுடைய கரம் உங்க மேல மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல, உங்கள் சந்ததிகள் மேலும் இருக்கும். நேத்து ஒரு பாட்டு பாடு, பாட்டே மறந்தது இல்ல. அதுல அந்த லைன் மட்டும் பாத்தீங்கன்னா, என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். எதுக்காக நான் உண்மை நோக்கி பார்த்தேன்? தற்கால தேவைக்காக உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கோ திட்டம் தந்தே. நான் எனக்கு இப்ப என் பிரச்சனை, இப்ப என் கஷ்டம், இப்ப என் வேதனை, இப்ப என் கண்ணீர், இதுக்காகத்தான் உங்களிடத்துல வந்தேன். இது என்ன மட்டும் பார்க்கிறவர் இல்ல, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்ததியை பார்க்கிற தேவன். தலைமுறை தாங்கோ திட்டம் தந்தே.
தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்திலீவு நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்திலீவு நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரா என் வாழ்க்கை எம்மாத்திரா இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரா என் குடும்பம் எம்மாத்திரா. When you stand for God, நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது, நீங்கள் தேவ சித்தத்தில் நிற்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய வேலையில் கரித்திருக்கும் பொழுது, உங்கள் நோக்கம் தேவன் ஒருவராக இருக்கும் பொழுது, அவருடைய தயையுள்ள கரம் உங்கள் எல்லார் மேலும் தலைமுறைகள் மேலும் வந்து இறங்கோ. நீங்க செய்யற ஒரு தப்பு உங்க தலைமுறையை காலி பண்ணிடும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒரு நல்ல பகுதி உங்கள் தலைமுறையாய் அது தொடர்ந்து கொண்டிருக்கும். அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நம்முடைய தெய்வம் தலைமுறைகளை கண்ணோக்குகிற தெய்வம். நம்முடைய தெய்வம் நம்முடைய தலைமுறைகளுடைய ஆசீர்வாதங்களை கண்ணோக்குகிற தெய்வம். அநேக நேரங்கள்ல பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நீ பரிசுத்த ஸ்தலத்துல நில்லு, நீ தேவ சித்தத்துல நில்லு, நீ தேவனுக்காக புறப்படு, நீ தேவனுக்காக கிரியை செய், நீ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்று. தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்து தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்து. தாவீதுக்கு தெரியாது சிங்காசனத்தில் உனக்கு உட்காரும் புருஷன் இல்லாமல் சவுல் உட்கார்ந்தான். அவன் மகனை எப்படியாவது சிங்காசனத்துல உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டான், பிரயாசப்பட்டான். தாவீதுக்கு அவன் பிரியமானவன் தான். ஆனால் அவன் மகன் சிங்காசனத்துல உட்கார, தாவீதை பொறுத்த வரைக்கும் நான் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டேன். காலையில சங்கீதத்துல பார்த்தோம், யாருக்காக அந்த ஜெபம்? சாலமோனுக்காக. அதை தாண்டி தாவீதுக்கு தெரியாது. கர்த்தர் சொன்னாரு, சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானவரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானவரே, பூமி உலகம் அநாதியான தேவர், பூமி உலகம் அநாதியான தேவர், தலைமுறை தலைமுறையா. நீ ஒன்ன நினைச்சு கவலைப்படுற, நீ இன்னைக்கு நினைச்சு கவலைப்படுற, நீ நாளைக்கு நினைச்சு கவலைப்படுற, 400 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு அவர் அறிந்தபடியினால் உன் சந்ததி எகிப்தில 400 வருஷம் அடிமையா இருக்கும். ஆனா நான் அங்கிருந்து விடுவித்து கொண்டு வருவேன். அவர் நித்தியம் முழுவதையும் அறிந்த தெய்வம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உனக்கு என்ன வேலை? உன் தேவனுடைய ஆலயத்தை கட்டு. இன்றைக்கு நாம் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம் ஜீவியத்தை தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புகிற ஒரு வேலைக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அந்த வேலையில சரியா இருந்தா எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தது.
இந்த கரம் எங்கள் மேல் நான் சொல்றேன், அன்னைக்கு கூடியிருந்த எல்லார் மேலும், அவங்க பிள்ளைகள் மேல, அவங்க குடும்பத்தின் மேல, அடுத்த அந்த ஆலயத்துக்காக நிக்க போறவன் இன்னும் பிறக்கவே இல்லை, அவன் மேலும் கர்த்தருடைய கரம் இருந்தது. லேவியரை கூட்டிக் கொண்டு வரும்படி அவன் சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்புனப்ப 18 வாசி மறுபடியும். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மாகேலின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியரின் புத்திரரில் ஆசாபியாவும், அடுத்து லேவியருடைய அடுத்த குமாரன் அவனோட ஏசாயாவும் அவன் சகோதரமான அவர் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதானிமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. நீங்கள் தேவ சித்தத்துல இருந்தா உங்களுக்கு தேவையான எல்லா ஆளையும் கர்த்தர் கூட கொண்டு வந்து சேர்ப்பார். தேவ நோக்கம் உங்கள் நிறைவேறும், தேவ திட்டம் உங்களில் நிறைவேறும். நீங்க தேவ திட்டத்துக்கு வெளியே நின்றீங்கன்னா, நீங்க போய் வம்பு பண்ணி இழுத்தாலும் யாரும் வரமாட்டாங்க. ஆனா அவன் எழுதுறான், தேவனுடைய தயையுள்ள கரம் எங்கள் மேல் இருந்ததுனால் மகேலியின் குமாரன், இன்னும் கோராகின் யார் யாரு, அடுத்தது அவன் பேர் சொல்றான், மெராரியின் புத்திரர், அடுத்தது தாவீது ஏற்படுத்தின மனுஷர்கள், நிதனீமியர் எல்லாம் வந்தாங்க. இப்ப வந்தப்போ நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சந்தோஷத்துல குதிச்சு ஆர்ப்பரிச்சிருந்திருப்போம். அடுத்த வசனம். இப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், இப்ப என்ன நடக்குதா? ஆத்தங்கரையில எல்லாரும் முட்டி போட்டான். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். நல்ல கவனிங்க, எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பொருட்களுக்கு. உங்க பொருள் கூட கர்த்தருடைய பார்வையில இருக்கு, உங்க பொருள் கூட கர்த்தருடைய சிந்தையில இருக்கு. சகலத்துக்காகவும் நீங்கள் கர்த்தரை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அகோவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? முதல்ல நம்மை தாழ்த்துறது. தாழ்த்துறதுன்னா என்னங்க? இந்த பாபிலோன்ல வந்ததுக்கு காரணம் எங்கள் முற்பிதாக்கள் எருசலேம்ல செஞ்ச பாவம், அக்கிரமம், அருவருப்பு, அநியாயம், துன்மார்க்கம், துரோகம். தாழ்த்துறதுன்னா என்ன? சுத்திகரிக்கிறது, தவறுகளை ஒத்துக்கொள்றது. நான் செஞ்சது தவறு, உம்மை துக்கப்படுத்தினேன், உம்மை வேதனைப்படுத்தினேன், உம்மை விட்டு விலகி போனேன். அங்கேயே 3 நாள் முழங்கால் போட்டாங்க, தாழ்த்தினோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருள்களுக்காகவும். சில நேரம் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கணும்னா சுத்திகரிப்பும் அவசியம், உபவாசத்தோடு ஜெபிக்கிறதும் அவசியம். முதல்ல அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதே இல்லை. உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு அடுத்தது செவ்வையான வழியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இஷ்டத்துக்கு நாங்க எங்கேயாவது போய் வம்புல மாட்டிக்க கூடாது. We need God's guidance. தெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு வேணும். தேவ சித்தத்தில நாங்கள் நடத்தப்படணும், தேவனுடைய வழியில் நாங்கள் நடத்தப்படுகிறோம். நாங்கள் போகிற வழி தவறான வழியாய், சுய சித்தத்துக்குரியதாய், மனுஷருடைய சூதுக்குள்ள அகப்பட்டுக் கொள்ளுகிறதாய் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதற்காக அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுது. அதுக்கப்புறம் 22 வழியிலே சத்துருவை விலக்கி. வழியில சத்துருக்கள் எங்களுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில உங்க பிரயாணத்தை தடை பண்றதுக்கும் தேவன் நோக்கம் உங்களில் நிறைவேறாமல் போகும் பிடிக்கும் வழியில யாரு காத்துக்கிட்டு இருக்கிறா? சத்துருக்கள். எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. சத்துருக்கள் வரட்டும், ஆனா எங்களுக்கு தேவன் என்ன செய்யணும்? துணை செய்யணும். துணை வேண்டும் தகப்பனே. என்னை எதிர்க்கும் சாத்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே
சாட்சிகள் பல உண்டு என் ஜீவ எல்லை எங்கேலும் பரிசுத்தமென எழுதும் என் ஜீவ எல்லை எங்கேலும் பரிசுத்தமென எழுதும். பிரியமானவர்களே, எங்களுக்கு கர்த்தர் துணை செய்யணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் துணையா இருக்கிறதுக்கும் யாரும் இல்ல. நாங்க மனுஷரையும் தேடல. தொடர்ந்து வாசிங்க. துணை செய்யும்படிக்கும் நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். என் தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம்னு யார் சொல்றான்? ராஜா சொல்றான். பிரஜாதி மனுஷன் சொல்றான். அந்த தேவனுக்கு போய் ஆலயத்தை கட்டுங்க அவன் சொல்றான். அவன் அப்படி சொல்லும் பொழுது நான் போய் மனுஷருடைய உதவி எனக்கு வேணும்னு கேட்டான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, நான் மனுஷரை தேடல, ராஜாவுடைய உதவி தேடல. என் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. நான் மனுஷனை தேடி போறது, நான் தேட போறது என் ஆண்டவர் ஒருவரை மட்டுமே. எனக்கு அவர் போதும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த வாழ்க்கையில எனக்கு நம்புறதுக்கு ஒருவேளை இப்ப இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்ததென்று சொல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் நான் நம்புவேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ராஜா கிட்ட கேட்டா உதவி கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா ராஜா தான் போக சொல்றான். அவன் சொல்றான், நான் ராஜாவின் இடத்தில் உதவி கேட்கிறதற்கு வெட்கப்பட்டிருந்தேன். ஏன்னா என் ஆண்டவரை நான் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். என்னை பாதுகாக்க கூட அந்த ஆண்டவரால முடியாதா? அவ்வளவு பலவீனமான ஆண்டவரா? அதனால நான் வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எப்படி இருக்கு? நன்மையாக. எப்படி இருக்கு? நன்மையாக. எப்படி இருக்கு? நன்மையாக. 3 தடவை கேள்வி கேட்டேன். கீழே குனிஞ்ச அமலா என்னமோ மனவரையில சீக்கிரம் தாலி கட்டுங்கடான்னு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. வாயில இருந்து என் தேவனுடைய கரம் நன்மையா இருக்குன்னு வார்த்தை. நான் வருமானு பார்த்துக்கிட்டே தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சில நேரம் உங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யலைன்னா வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமையா போயிடும். நான் கேள்வி கேட்கறது இதை பொழுதுபோக்குறதுக்காக இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, இந்த கேள்வியை நான் உங்க வாயில கேட்கிறேன்னா நீங்க விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நான் தேடினால் அந்த கரம் என் நன்மையை தேடும், என் ஆசீர்வாதத்தை தேடும். அப்ப நான் அவரை தேடணும்னா முதலாவது நான் முழங்கால் போடணும், நான் உபவாசிக்கணும், நான் தாழ்த்தணும், என் பாவங்களை, அக்கிரமங்களை, அருவருப்புகளை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யணும். தேவனே, நான் மனுஷருடைய உதவியை தேட போறது கிடைக்கும். ராஜாட்ட கேட்டா நிச்சயமா உதவி. ஆனா அதனால கூட உண்மை நான் அவமானப்படுத்த மாட்டேன். என் தேவனை நான் அவமானப்படுத்த மாட்டேன். நீர் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வழியில யாரு வேணாலும் இருக்கட்டும், அந்தகாரம் இருந்தாலும் சரி, சத்துரு இருந்தாலும் சரி,
உள்ள நரி இருந்தாலும் சரி, கரடி இருந்தாலும் சரி, சிங்கம் இருந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கு இருந்தாலும் சரி, நாம் பயப்பட போறதில்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாட்டு எழுதுனவன் கூடவே இரும்னா, சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்கிறான்? என் கூட இருக்கிறீர், உமது கோலம் தடியும் என்னை தேற்றும். விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துங்க. நேரம் இல்லாதபடினால் நான் முடிக்கிறேன். கடைசியில பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வசன வாசிக்க நேரம் இல்ல. அவன் சும்மா போகலங்க. ஆலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் அள்ளிக்கிட்டு வந்த பொன், வெள்ளி பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம் ராஜா இப்ப யார் கையில கொடுத்துட்டான்? எஸ்ரா கையில. எஸ்ரா ஆசாரியர் இப்ப இதை கொண்டு போய் அந்த ஆலயத்துல அதை சரிப்படுத்தி பிரதிஷ்டைக்கு எல்லா காரியத்தையும் செய்யணும். ஒரு பக்கம் விலையேறப்பட்ட பொருட்கள் இருக்குங்கிறதுனால வழியில சத்துருக்கள் எங்க வேலையை தடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஆனா இந்த பொருள் என்னுடைய பொருள் அல்ல, இது கர்த்தருடைய பொருள். இது கர்த்தருடைய பொருள். என் கையில கொடுத்திருக்கிறது கர்த்தருடைய பொருள். என் கையில இருக்கிறது எல்லாம் கர்த்தருக்குரியது. உன் காசுன்னு சொன்னீங்கன்னா உன் காசு காணாம போயிடும், அது இல்லாமலே போயிடும். அது கர்த்தருடையதுன்னு சொன்னீங்கன்னா அதை கர்த்தர் பாதுகாப்பார். அவர் நோக்கம் நிறைவேறும், அவர் சித்தம் நிறைவேறும், அவர் திட்டம் நிறைவேறும். சத்துரு தொட முடியாது. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கர்த்தருடையதை கையில வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் அதை பாதுகாப்பார். நீ ஒண்ணுதுன்னு சொல்லி கையில வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்துப்பாரு. நீயே காப்பாத்திக்கப்பா. என்னது இல்ல, அப்ப ஒண்ணுது நீ காப்பாத்திக்கோ. என்னதுன்னா நான் என்ன செய்யறேன்? நான் காப்பாத்துறேன். இது என்னதுன்னா நான் காப்பாத்துவேன். இது ஒண்ணுதுன்னா தாசு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அமலா நீயே பார்த்துக்கோ. முடிஞ்சு போச்சு. ஒன்று தெரிஞ்சுக்காங்க, நம்ம கையில இருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய. இந்த சரீரம் கர்த்தருடையது, ஆவி ஆத்துமா கர்த்தருடையது, நம்முடைய குடும்பம் கர்த்தருடையது, இந்த கர்த்தர் தந்திருக்கிற வேலை கர்த்தருடையது, காசு கர்த்தருடையது, சொத்து கர்த்தருடையது. எதையும் நீ கொண்டு போறது இல்ல. உயிர் போச்சுன்னா ஒண்ணும் உன் கூட வரப்போறது இல்ல. நீ அன்னைக்கு பாட்டு வேணா பாடலாம், என் கூடவே இருன்னு. அவர் வரப்போறது இல்ல. எல்லாம் கர்த்தருடையது. பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், சந்ததிகள் கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது, சபை கர்த்தருடையது, ஆரோக்கியம் கர்த்தருடையது, ஆசீர்வாதங்கள் கர்த்தருடையது. கர்த்தருடையதுங்கிற உணர்வோட நீ முழங்கால் போடுவோம். ஒரு நாளும் இந்த சரீரம் கர்த்தருடையது. நம்ம அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. கர்த்தருடைய சரீரத்தை பலவீனம் தாக்க முடியுமா? நம்ம சரீரம். இத சூப்பு போட்டு குடிக்கலாமா? இத கஷாயம் வச்சு குடிக்கலாமா? இத பதக்கலாமா? இத ஒத்தரம் குடுக்கலாமா? இத பண்ணலாமா? என்ன பண்ணுனா சரியாகும்? ஒன்னும் தெரியாது. பெட்டிக்குள்ள வச்சாதான் சரியாகும். ஆனா இது கர்த்தருடையதுன்னு சொன்னீங்கன்னா சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. இது கர்த்தருடையது. இந்த வாழ்க்கை கர்த்தருடையது. இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் கர்த்தருடையது. வரங்கள் கர்த்தருடையது. தாளந்துகள் கர்த்தருடையது. கிருபை கர்த்தருடையது. எல்லாம் கர்த்தருடையது. என்ன உங்களுடைய கரத்தில் வாங்கி, எல்லாம் கர்த்தருடைய கரத்துல வாங்கி இருக்கிறோம். எதுவும் நமக்கு சொந்தம் என்று உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக் கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நேரம் இல்லைங்க. அதிகாரத்துடைய கடைசியில சுகபத்திரமாய் கர்த்தர் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். எல்லாத்தையும் எண்ணி தொகையிட்டு ஆசாரியர்கள் கையில எஸ்ரா ஒப்புவித்தார்.
அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு அவன் பலிகளை செலுத்துகிறான். எப்படியா? 12 காளைகள், 96 ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடாக்கள், 77 ஆட்டுக்குட்டிகள், பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாய் இருந்தார்கள். நீங்க தேவ சித்தத்துல நின்று தேவ சித்தத்தை நிறைவேற்றினீங்கன்னா, இந்த நதிக்கு அப்புறத்துல இருக்கிற அதிகாரிகள் இஸ்ரவேலர் கிடையாது, மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை செஞ்சவங்க. அவங்க கூட உங்களுக்கு உதவியாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த பூமியில இருக்கிற மனுஷரை கூட தெய்வம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஆனா நீங்க சுயநலத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் விட்டுருவாரு. நீங்க தேவ சித்தத்துக்கு 100% ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவ சித்தத்துக்காக அர்ப்பணிச்சீங்கன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா, கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும், உங்க குடும்பத்தின் மேல இருக்கும், உங்க சந்ததி மேல இருக்கும், உங்க கையில ஒப்புவிக்கப்பட்ட ஒவ்வொன்றின் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கும். பத்திரமா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க. பத்திரமா அக்கறைக்கு அது போய் சேரும். பத்திரமா தேவனுடைய ஆலயத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படும். If you live for God, the end will be glorious. நீங்கள் கர்த்தருக்காக ஜீவித்தால் உங்களுடைய முடிவு மகிமை உள்ளதாக இருக்கும். உங்களுடைய பிரயாணம் மகிமையாய் முடியும். ஆனா உங்களுக்குன்னு வாழ்ந்தீங்க, மாம்சத்துக்காக வாழ்ந்தீங்க, ஏன் உங்க பிள்ளைக்காக வாழ்ந்தீங்கன்னா கூட உங்க முடிவு மகிமையா இருக்காது. Live for God. Live for God's glory. Live for God's kingdom. Live for God's temple. தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவ நோக்கத்துக்காக, தேவ சித்தத்துக்காக, தேவ திட்டத்துக்காக வாழுங்க. தேவனை தேடுங்க, அவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க, சுத்திகரியுங்க, தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்க. நான் யோக்கியன் இல்ல ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தினவன் நான். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத நீருறவாளி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத உறவாளி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா இங்கே போவினா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்.
என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கிருபையுள்ளதான பிதாவே, காலை வேளையில எங்களுடைய ஆராதனையை பொறுப்பெடுத்து இரங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். இரங்களோடு பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை உமக்காக, இது எங்களுக்காக அல்ல, எங்க சித்தத்துக்காக அல்ல, எங்க திட்டத்துக்காக அல்ல. ஆண்டவரே, எங்க திட்டம் அற்பமான திட்டம், அழிஞ்சு போகிற திட்டம். உம்முடைய திட்டமோ முக்கியமான திட்டம். தற்கால தேவைக்காய் நான் உம்மிடத்துல வந்தேன். ஆனா தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. மனுஷர் முறைமையின்படி வெகு தூரத்து காலத்து செய்தியையும் சொன்னீரே. இதற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். நாங்கள் ஒரு தகுதி உள்ளவர்கள் அல்ல. உடைய அன்பு, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய சித்தம் தான் எங்களுடைய தகுதி. எங்களை தாழ்த்தி உடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவர்களையும் உடைய கரத்துல தருகிறோம். உடைய கிருபை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த வாரத்துல நாங்கள் சுத்திகரிக்கவும், அடுத்த வாரத்துல கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியது அப்பாவும் கிருபை.